ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மணி விலாக் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காலையிலேயே பாப்பாவுக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்காக கிளம்பிட்டோம். வீட்லேருந்து ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். தூங்கி எழுந்ததுலேருந்து எனக்கு என்னவோ மனசு ஒரே பதட்டமாக இருந்தது. ஏதோ எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிற மாதிரியே எனக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள. அப்படியே பாப்பாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணா அவங்க நல்லா ஹாப்பியாக தான் இருந்தாங்க. எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாகவும் பதட்டமாகவும், அது சந்தோஷமா இல்லை பதட்டமா பயமான்னு எனக்கு சொல்ல தெரியாத ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தது. காலையிலேருந்து நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னன்னா இவ்வளோ வளர்ந்துட்டாங்களே, அதுக்குள்ளே ஸ்கூல் போகிற அளவுக்கு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்களேன்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் பக்கத்துல வர வர எனக்கு மனசு அப்படியே பதட்டமா இருந்துட்டு இருந்துச்சு. என் தங்கச்சி முகத்த பார்க்குறேன், அவ முகம் அதுக்கு மேல பதட்டமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்த மட்டும் பார்த்துட்டு எதுவுமே சொல்லிக்கல. ஒரு வழியா ஸ்கூல் உள்ள கூட்டிட்டு போயாச்சு. போயிட்டு ஆஃபீஸ் ரூம்ல வந்து அட்மிஷனுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி பாப்பாவ வந்து அட்மிஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கிளாஸ் ரூமுக்கு குழந்தைய அனுப்பலாமான்னு கேட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்றதுனால அனுப்பி வச்சிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து கூட்டிட்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாப்பா வந்து ஜாலியாக தான் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருந்தாங்க. வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்கம்மா அப்படி கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு. அதை வாங்கிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண அளவு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.